வணக்கம் நண்பர்களே. கலைக்கழைக்களம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வெற்றி, ஊக்கம் மற்றும் வாழ்க்கை பாடங்களை நாம் இங்கே பகிர்கிறோம். வாருங்கள், இன்றைய ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். ஒரு எண்ணம், அதன் பின்னால் இன்னொரு எண்ணம், அதன் பின்னால் இன்னொரு. இது ஒருபோதும் நிற்காத ஓட்டம். ஆனால் இந்த ஓட்டத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள்? நீங்களா அல்லது உங்கள் மனமா? இன்ட்ரோ ஸ்டோரி. ஒரு மனிதன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருந்தது. நல்ல வேலை, நல்ல குடும்பம். ஆனால் அவனுக்கு அமைதி இல்லை. ஏன் தெரியுமா? அவன் மனம் எப்போதும் அவனை பயமுறுத்திக் கொண்டே இருந்தது. நீ தோல்வி அடைவாய், நீ நல்லவன் இல்லை, நீ முடியாது. இந்த எண்ணங்கள் அவனை மெதுவாக உடைத்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அவன் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். என் வாழ்க்கையை பிரச்சனை அழிக்கவில்லை, என் எண்ணங்கள்தான் அழிக்கிறது. அந்த நாளிலிருந்து அவன் தனது எண்ணங்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிட்டது. டார்கெட் மெசேஜ். நண்பர்களே, நாம் எதிர்கொள்ளும் பெரும்பாலான பிரச்சனைகள் வெளியில் இல்லை, அவை நம்முள்தான் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? எண்ணங்கள். நீங்கள் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்தினால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தலாம். ரகசியம் 1. எண்ணங்களை கவனியுங்கள். முதலில் உங்கள் எண்ணங்களை மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். அதை கவனியுங்கள். நீங்கள் தினமும் என்ன நினைக்கிறீர்கள்? பாசிட்டிவா, நெகட்டிவா? நீங்கள் கவனித்தால் நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பிக்கலாம். ரகசியம் 2. எண்ணங்களை நம்பாதீர்கள். ஒவ்வொரு எண்ணமும் உண்மையில்லை. உங்கள் மனம் பல நேரங்களில் உங்களை ஏமாற்றும். ஒரு எண்ணம் வந்தால் உடனே அதை நம்பாதீர்கள். கேள்வி கேளுங்கள். இது உண்மையா? இதற்கு ஆதாரம் என்ன? ரகசியம் 3. மாற்று எண்ணம் உருவாக்குங்கள். நெகட்டிவ் எண்ணத்தை நீக்க முடியாது, ஆனால் அதை மாற்றலாம். என்னால் முடியாது. நான் முயற்சி செய்கிறேன். நான் தோல்வி. நான் கற்றுக்கொள்கிறேன். ரகசியம் 4. பிரசன்ட் மொமெண்டில் வாழுங்கள். நீங்கள் கவலைப்படுவது கடந்த காலம் அல்லது எதிர்காலம் பற்றிதான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த நிமிடம்தான் வாழ்க்கை. நீங்கள் இப்போதில் வாழ்ந்தால் மனம் அமைதியாகும். ரகசியம் 5. மனதிற்கு ஓய்வு கொடுங்கள். நீங்கள் உங்கள் உடலுக்கு ஓய்வு கொடுக்கிறீர்கள், ஆனால் மனதிற்கு கொடுக்கிறீர்களா? மெடிடேஷன், சைலன்ஸ், டீப் பிரீதிங், இவையெல்லாம் மனதை ரீசெட் பண்ணும். ரகசியம் 6. உங்கள் சூழலை மாற்றுங்கள். நீங்கள் இருக்கும் சூழல் உங்கள் எண்ணங்களை உருவாக்கும். நெகட்டிவ் சூழல், நெகட்டிவ் எண்ணங்கள். பாசிட்டிவ் சூழல், பாசிட்டிவ் எண்ணங்கள். ரகசியம் 7. உடற்பயிற்சி.
எக்ஸசைஸ் என்பது உடலுக்காக மட்டுமல்ல, மனதிற்கும் மிகவும் அவசியம். ரகசியம் 8. டிஜிட்டல் டீடாக்ஸ். நீங்கள் பார்க்கும் கண்டென்ட் உங்கள் மனதை நிர்ணயிக்கிறது. அதனால் நெகட்டிவ் கண்டென்ட்டை குறையுங்கள். ரகசியம் 9. நன்றி உணர்வு. நீங்கள் இல்லாததை பற்றி சிந்திக்காதீர்கள். உங்களிடம் இருப்பதை நினையுங்கள். நன்றி சொல்லுங்கள். ரகசியம் 10. தினசரி பழக்கம். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஒரு நாள் செய்வது போதாது, தினமும் செய்ய வேண்டும். பவர்ஃபுல் கிளைமேக்ஸ். நண்பர்களே, ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மாறாது. ஆனால் ஒரு நாள் நீங்கள் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்தால் அதுவே உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை. டார்கெட் மெசேஜ். நினைவில் வையுங்க, நீங்கள் உங்கள் மனம் அல்ல, நீங்கள் உங்கள் எண்ணங்களும் அல்ல, நீங்கள் அதை கவனிக்கும் ஒருவர். அதனால் நீங்கள் அதை கட்டுப்படுத்த முடியும். ஆக்டிங். எமோஷனல். இன்று ஒரு தீர்மானம் எடுக்குங்கள். நான் என் எண்ணங்களை கட்டுப்படுத்துவேன். அந்த ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சிறுகதை. ஒரு சிறிய நகரத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தது. வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் ஒரு பிரச்சனை. அவன் மனம் எப்போதும் அவனை தடுத்து நிறுத்திக் கொண்டே இருந்தது. நீ முடியாது, நீ சாதாரண மனிதன், மற்றவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். இந்த எண்ணங்கள் அவனை தினமும் உடைத்துக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் அருண் ஒரு வேலை இன்டர்வியூக்கு சென்றான். அவன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தான். ஆனால் இன்டர்வியூ ரூமுக்கு உள்ளே போனதும் அவன் மனம் பேச ஆரம்பித்தது. நீ ஃபெயில் ஆக போற, உன்னால முடியாது. அந்த ஒரு நிமிஷத்தில் அவன் தன்னம்பிக்கை உடைந்து போனது. அவன் இன்டர்வியூல தோல்வி அடைந்தான். அந்த இரவு அவன் தனியாக உட்கார்ந்திருந்தான். அவன் வாழ்க்கையை நினைத்தான். அவன் தோல்விகளை நினைத்தான். பின்னர் ஒரு கேள்வி அவன் மனதில் வந்தது. என்னை தோற்கடிப்பது உலகமா அல்லது என் எண்ணங்களா? அடுத்த நாள் அவன் ஒரு முடிவெடுத்தான். நான் என் எண்ணங்களை மாற்றப் போகிறேன். அவன் ஒரு புத்தகம் எடுத்தான். அதில் அவன் எண்ணங்களை எழுத ஆரம்பித்தான். நான் முடியாது. அவன் அதை மாற்றினான். நான் முயற்சி செய்கிறேன். நான் தோல்வி. நான் கற்றுக்கொள்கிறேன். முதலில் அது எளிதாக இல்லை. அவன் மனம் மீண்டும் மீண்டும் நெகட்டிவாக போனது. ஆனால் அவன் விடாமல் முயற்சி செய்தான். ஒரு நாள் அவன் மீண்டும் ஒரு இன்டர்வியூக்கு சென்றான். இந்த முறை அவன் மனம் பேச ஆரம்பித்தது. நீ முடியாது. ஆனால் இந்த முறை அவன் அமைதியாக சிரித்தான். நான் முயற்சி செய்கிறேன் என்றான். அந்த இன்டர்வியூ அவன் வாழ்க்கையை மாற்றியது. அவன் வேலை கிடைத்தது. அந்த நாள் அவன் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். வெற்றியை தடுக்கிறது சூழ்நிலை அல்ல, எண்ணங்கள்தான். இன்று அருண் ஒரு வெற்றிகரமான மனிதன். அவன் வாழ்க்கை மாறியது. ஏனெனில் அவன் தனது எண்ணங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். முடிவு. நண்பர்களே, இந்த கதை அருளின் மட்டும் அல்ல, நம்மில் பலரின் கதை. நாம் தோல்வி அடைவதற்கான காரணம் நம் வாழ்க்கை அல்ல, நம் எண்ணங்கள். இன்று ஒரு முடிவு எடுக்குங்கள். நான் என் எண்ணங்களை கட்டுப்படுத்துவேன். அந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கால் டு ஆக்ஷன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.